வணக்கம் நேயர்களே, கார்டியா அட்வான்ஸ் ஜிஞ்சலி ஆயில் வழங்கும் சுவையும் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களை எல்லாரும் சந்திக்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குங்க. இன்றைக்கி நம்ம புத்தாண்டில் ஒரு புதுமையான ஒரு ரெசிபி ஒன்று பார்க்க போகிறோம். இன்றைக்கோட ரெசிபியோட பேர் கேரட் கீர். இதை எப்படி ஈஸியாக பண்ணலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். இது இதோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, இந்த ரெசிபி கன்வெர்ட்டபிள், அதாவது இது வீகனாகவும் இதை மாற்றலாம். அதுக்கும் உங்களுக்கு நான் டிப்ஸ் சொல்ல போகிறேன் நான் இதில். ஸோ ரெசிபிக்குள்ளே போகலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு நோட் பண்ணிக்கலாம். கேரட், சக்கரை, ஏலக்காய் தூள், உலர்ந்த திராட்சை, முந்திரி பருப்பு, நெய், குங்குமப்பூ, பால். இந்த ரெசிபியை நம்ம வீகனாக பண்ணணும் அப்படின்னாக்க கூட இந்த பாலுக்கு பதிலாக இது பசும்பால், இது இல்லைன்னா நம்ம நார்மலாக பேக்கெட்டில் கிடைக்கிற பால், இதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்மண்ட் மில்க், சோயா மில்க், இந்த மாதிரி எந்த மில்க் சேர்த்தாலும் இது வீகன் ரெசிபியாக வேணும். வீகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னாக்க அனிமல் ப்ராடக்டே இல்லாமல் செய்கிறது தான் வீகன். அதே மாதிரி நெய்யும் ஒரு அனிமல் ப்ராடக்ட் தான். இது ரெண்டை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம பாதாம் பால், அப்புறம் ஏதாவது ஆயில் கூட நம்ம ஃப்ளேவர் இல்லாத ஆயில் இருக்குல்ல, அதை கூட நம்ம இதோட ஆட் செஞ்சுக்கலாம். ஸோ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் முதல்ல நெய்யை நம்ம கொஞ்சம் பாயில் பண்ணிடலாம். நெய் இதில் ஆட் பண்ணிவிட்டு இந்த நெய் ரொம்ப சூடாக இருக்கிறதுக்குள்ளேயே இந்த முந்திரி பருப்பு ஆட் பண்ணிடலாம். அதுக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். ஆக்சுவலாக நான் என்னோட அந்த டெசர்ட் ரெசிபீஸ், பாயசம் ரெசிபி, இண்டியன் ஸ்வீட்ஸ், இது எல்லாத்துக்குமே ரொம்ப நான் நெய் ஆட் பண்ண மாட்டேன். மேக்ஸிமம் ஆயிலில் நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு தேவையான கொஞ்சோண்டு அங்கங்கே அந்த மாதிரி நெய் ஆட் பண்ணிடுவேன். ஸோ இது நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த திராட்சையும் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த நெய்யோட ஹீட்டிங் டெம்பரேச்சர் எல்லாமே ஸ்மோக் பாயிண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அது எல்லாமே லோ. ஏன்னா ரொம்ப அதை புகைய விட்டோம்னாக்கா அது அப்படியே பேர்ன் ஆயிரும், அதோட நல் குணங்கள்லாம் போயிடும். ஸோ இந்த நெய்யை யூஸ் பண்ணுறதுக்கான காரணமே அதில் எல்லாம் நல்ல குட் ஃபேட்ஸ் இருக்கிறனால தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போதைக்கு இதை இந்த பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, இந்த நெய்யை இருக்கட்டும். இதே பேனே நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம இதில் இந்த மில்க் எடுத்திருக்கேன். ஸோ இந்த மில்க், கேரட் எல்லாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். மில்க், அதுக்கப்புறம் இதுலேயே ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிடலாம். ஏலக்காவும் 1-2 அப்படியே ஒரு லுக்குக்கு ஆட் பண்ணிடலாம். அதில் கொஞ்சமாக குங்குமப்பூ, ஆக்சுவலாக எனக்கு இந்த மாதிரி ஸ்பைசஸில் ரொம்ப பிடிச்சது குங்குமப்பூ. ஸோ நெக்ஸ்ட் முக்கியமான இன்க்ரீடியண்ட் என்ன அப்படின்னாக்க நம்ம கேரட். அதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணலான்னா இந்த சுகரை இதோட ஆட் பண்ணிடலாம். சுகர் எல்லாமே உங்கள் ஸ்வீட்டுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த அளவு அந்த அளவு இல்லை, ஒரு பாலில் எவ்வளோ ஸ்வீட் சுகர் நீங்கள் போட்டாக்க உங்களுக்கு கரெக்டாக இருக்குமோ அந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை நீங்கள் அதே மாதிரி இப்போ இந்த குங்குமப்பூவில் இருக்கிற அந்த
அந்த ஃப்ளேவரையும் இதையும் வந்து நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும்னா இந்த மாதிரி வந்து லூக் வார்ம் மில்க் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அது மாதிரி ரொம்ப வெதுவெதுப்பான ஒரு பாலில் வந்து நம்ம இதை ஊற வச்சுட்டு ரொம்ப நேரம் இல்லைங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மேக்ஸிமம் ½ அன் ஹவர் அந்த மாதிரி ஊற வச்சுட்டு நம்ம போனாக்க அதுக்கப்புறம் இந்த ஸ்பூனோட பின்பக்கத்தை வச்சு இந்த மாதிரி ஸ்டைலில் வந்து அதை நம்ம மேஷ் பண்ணி எடுத்தாக்க ரொம்ப அழகாக அந்த ரொம்ப மங்களகரமான ஒரு மஞ்சள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி ஒரு மஞ்சள் வந்து இந்த குங்குமப்பூவில் வரும். இந்த கேரட் கீர் ஆக்சுவலாக நான் ரொம்ப சமீபத்தில் ஒரு ஃபங்க்ஷனில் நான் சாப்பிட்டேன். இது ஆக்சுவலாக வந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லேயும் பண்ணுறது உண்டு. பட் ஆனால் ஆஃப் லேட் அது பண்ணும்போது அது அந்த சிச்சுவேஷனுக்கும் இதுக்கும் ரொம்ப அழகாக அமைஞ்சது வந்து எனக்கு அப்படியே அது மனசில் ரொம்ப நல்லா நின்றுச்சு. அதனால் நான் வந்து இதை அப்படியே ரெப்ளிகேட் பண்ணுறேன். பிகாஸ் எனக்கு வந்து பர்சனலி கேரட்டை வந்து கேரட் பொரியல் அந்த மாதிரிலாம் எனக்கு பண்ணுறதுல அந்தளவு ஈடுபாடு இல்லை. கேரட் அப்படியே நான் சலாடாக சாப்பிட்ணும் அப்படின்னு தான் இருப்பேன். இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டுங்க, கேரட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து தோல் சீவி வேக வச்ச கேரட்டு. இதை பார்த்திங்கனாக்கா இது வெந்திருக்கும் இந்த கேரட்டு. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கேரட்டை நம்ம யூஸ் பண்ணும்போது ஓகே, கேரட்டை வந்து துருவி நீங்கள் சலாடாக போடுறீங்கன்னா இந்த தொலியை அப்படியே ஃபுல்லாக நீங்கள் எடுத்துடணும். ஸோ இது பார்த்திங்கன்னா நல்லா வெந்த கேரட்டு தான் இது. ஸோ அதனால் இதை வந்து குக்கரில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு மார்க்கெட்டில் ஈவன் டெல்லி கேரட் கூட வருது. ஸோ அதை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்ப நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஆரஞ்சு கலர், நல்ல ஒரு கலர் கொடுக்கும். ஸோ இதை நான் வந்து குட்டி குட்டியாக நான் வெட்டிக்கிறேன். ஓகே, இந்த அளவு கேரட் போகும். நல்ல ப்ளசண்ட் எல்லோ கலர், அந்த ஆரஞ்சு கலர் வந்து ரொம்ப அழகாக வரும். ஸோ இதை பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து இந்த குங்குமப்பூவை வந்து மேஷ் பண்ணி எடுத்துக்கணும். அண்ட் வீகன் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து வீகன் ஆப்ஷன் என்ன அப்படின்னாக்க வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்னென்னா நெய்யும் பாலும் தான் இதில் வந்து அனிமல் ப்ராடக்ட்ஸ் கவுலேருந்து வருது. ஸோ இதுக்கு பதிலாக வந்து நீங்கள் ஆயில் எடுத்துக்கலாம். அதே மாதிரி வந்து எனி ரிஃபைன்ட் ஆயில், ஃப்ளேவர் இல்லாத ஆயில் அந்த மாதிரி நீங்கள் எடுத்து, ஸோ கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், அப்புறம் வந்து ஆலிவ் ஆயில், இதெல்லாம் நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷனுக்கு எடுக்க முடியாது. நீங்கள் வந்து இதுக்கு வந்து ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில், ரிஃபைன் வெஜிடபிள் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில் எதுவாக இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு ப்ரிப்ரேஷனுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். முந்திரி, திராட்சை வந்து அதுலேயே வறுத்துட்டு அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து நீங்கள் அப்படியே ஒரு பாதாம் மில்க் இல்லைனா சோயா மில்க், எல்லாமே சுகர் ஃப்ரீயாக எல்லாமே இருக்குது, அதுவும் நீங்கள் ஃப்ளேவர் இல்லாத எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே ப்ரொசீஜரை அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா இதை அப்படியே ஆட் பண்ணிடலாம். அதில் ஈவன் இதில் ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா ஃப்ரெஷ் கேரட்லேயும் செய்யலாம். ஏதோ 2 கேரட் இருக்குது நம்ம அதை பண்ணணும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா அதில் கூட செஞ்சுக்கலாம். அதான் இதோட அட்வான்டேஜ், இந்த ரெசிபியோட அட்வான்டேஜ். ஸோ இது பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக அது மையாக வந்துருச்சுது. அவ்வளோதான், இந்த பேஸ்ட்டு இதோட ஆட் பண்ணிட வேண்டியதுதான். ஓகே, ஸோ இதை வந்து இப்படி நம்ம நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கேரட்டோட ஸ்வீட்னஸ்க்கு ஒரு சின்ன ஒரு லிஃப்ட் கொடுக்குற மாதிரி இந்த நம்ம ஆடட் சுகர் இருக்கும் அண்ட் இந்த ஏலக்காய் இருக்கும். இப்போ இந்த மாதிரி வந்து கட்டியாக இருந்ததுன்னா இன்னொரு தரம் அழகாக பிளெண்ட் பண்ணி ஊற்றிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான கன்சிஸ்டன்சிக்கு நீங்கள் இது கொஞ்சம் திக்கராக இருக்குது அப்படின்னாக்க கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கலாம் அதை.
ஓகே. ஸோ இது பார்த்திங்கனாக்கா சூப்பரான ஒரு கேரட் கீர் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதிலையே கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு கார்னிஷிங்க்கு கொஞ்சம் வச்சிடலாம். ஓகே. ஸோ ஓகே. ஸோ ரொம்ப யம்மியான ஒரு கேரட் கீர் ரெடி. இது வந்து நீங்கள் எப்படி கார்னிஷ் பண்ணுறீங்க அப்படின்ட்டுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த மாதிரி வந்து இந்த கீ வந்து எல்லாம் குட் ஃபேட்ஸு, அதனால் வந்து இதில் அப்படியே ஆட் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி உங்களோட லஞ்சோட பரிமாறிக்கலாம். ஈவன் சின்ன குழந்தைகளுக்கு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட பிடிக்காமல் ஓடுறவங்களுக்கு கூட ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் உங்களுக்கு கொடுத்துக்கலாம் அதை. ஸோ அதனால் வந்து ரொம்ப யம்மியான கேரட் கீர் தயார். ஸோ நேர்களே, ஐம் ஷுர் நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க இந்த எபிசோடை. நம்ம இன்றைக்கி வந்து கேரட் கீர் பண்ணினோம். அண்ட் இதில் வந்து நான் முக்கியமாக என்னென்னாக்கா இதில் எங்கெங்கே சாப்பிட்லாங்கிற ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதேமாதிரி டிப்ஸ் ஃபார் வேகன் கன்வர்ஷனும் கொடுத்துருக்கேன் அதுக்கு. ஸோ அதனால் கட்டாயம் செஞ்சு பாருங்கள். அண்ட் ரொம்ப ரொம்ப யம்மியாகவும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அண்ட் நான் நிகழ்ச்சியோட அடுத்த பகுதியில் நிறைய இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் ஹெல்த் அவேர்னஸ், ஹெல்த் டிப்ஸை பற்றி உங்களுக்காக கொடுக்கறதுக்கு நாங்கள் ரொம்ப ஆவலாக இருக்கோம். ஸோ நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நாங்கள் உங்களை அடுத்த வாரம் மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.